ஸ்ரீராம ஜெயம். பாலகாண்டம். தசரதர் புத்திர காமேஷ்டி யாகம் செய்து யாக பாயாசத்தை தன் 3 மனைவியருக்கும் பகிர்ந்து கொடுத்தார். மகாவிஷ்ணு பட்ட மகிழ்ச்சியான கௌசல்யா தேவியின் வயிற்றில் சித்திரை மாதம் புனர்பூஷ நட்சத்திரத்தில் பிறக்கிறார். கைகேயிக்கு பரதனும் சுமித்ரைக்கு லக்ஷ்மண சத்ருக்கணர்களும் பிறந்து வசிஷ்டரிடம் கல்வி பயிலுகின்றனர். விஸ்வாமித்திரர் யாகம் காக்க ராம லக்ஷ்மணர்களை அழைத்து செல்கின்றார். தாடகை வதம் நடக்கிறது. யாகத்துக்கு இடையூறு விளைவித்த சுபாகு மாரிச்சன் இருவரில் ராமபாணத்துக்கு சுபாகு அடிகிறான். மாரிச்சன் தப்பியோடுகிறான். ராமன் பாத தூளிப்பட்டு அகலிகை சாப விமோச்சனம் பெறுகிறாள். மிதிலையில் சிவதனுசை குரு உத்தரவுப்படி ராமன் முறிக்க சீதாராம கல்யாணம் நடைபெறுகிறது. இதேபோல் லக்ஷ்மணன் ஊர்மிளை, பரதன் மாண்டவி, சத்ருக்கணன் ஸ்ருதகீர்த்தி திருமணமும் விமரிசையாக ஒரே பந்தலில் நடக்கிறது. அயோத்தியா காண்டம். பரசுராமனை வெற்றி கொண்டு திரும்பிய ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய தீர்மானிக்கிறார் தசரதர். அந்த சமயம் பரதன் சத்ருக்கனோடு கேகய நாட்டிற்கு சென்றிருக்கிறான். ராமன் தன் பால பருவத்தில் வில்லால் மந்தரை என்ற கூனின் முதுகில் மண்ணுருண்டை அடித்தான். அதை பிள்ளை விளையாட்டு என்றெண்ணாமல் பழிவாங்க திட்டமிட்டாள் கூனி. கைகேயின் மனதில் விஷ எண்ணங்களை விதைத்தாள். கைகேயி தசரதரிடம் முன்பு தருவதாக சொன்ன 2 வரங்களை கேட்டாள். முதல் வரம் பரதன் நாடாள வேண்டும். 2வது வரம் ராமன் 14 ஆண்டுகள் வனவாசம் செய்ய வேண்டும். தசரதர் மயங்கி விழுகிறார். பிதுர்வாக்கிய பரிபாலனம் செய்ய ஸ்ரீராமன் மரவுரியும் ஜடாமுடியும் தரித்து காட்டுக்கு புறப்படுகிறான். சீதையும் லக்ஷ்மணரும் உடன் செல்கிறார்கள். தசரதர் மரணமடைகிறார். அயோத்தி திரும்பிய பரதன் செய்தி கேட்டு துடிக்கிறான். தாயையும் தன்னையும் நொந்து கொள்கிறான். தசரதரின் ஈமச் சடங்குகள் முடிந்த பின் ராமனை அழைத்து வர பரிவாரங்களுடன் வனம் செல்கிறான் பரதன். பாதுகைகளை கொடுத்து பரத சத்ருக்கணர்களை திருப்பி அனுப்புகிறான் ஸ்ரீராமன். நந்தி கிராமத்தில் பாதுகையை சிம்மாசனத்தில் ஏற்றி மரவுரியும் ஜடாமுடியும் தரித்து சுகங்களை நீக்கி அரசாட்சி நடத்துகின்றனர் பரத சத்ருக்கணர்கள். ஆரண்ய காண்டம். சீதாராம லக்ஷ்மணர்கள் வனவாசம் செய்கையில் சூர்பனகை தன்னை மணக்கும்படி ராமனிடம் கேட்கிறாள். ராமன் லக்ஷ்மணனிடம் அனுப்ப அவன் அவள் மூக்கை அறுத்து விடுகிறான். அவள் ஜனஸ்தானத்திலுள்ள கர தூஷண திரிசர்களிடம் முறையிட அவர்கள் ராமனோடு யுத்தம் செய்து மடிகிறார்கள். சூர்பனகை இலங்கை சென்று தமையன் ராவணனிடம் பிரலாபிக்கிறாள். அவள் சொன்னதில் சீதையின் சௌந்தரியம் ஒன்றே ராவணன் மனதை ஆக்கிரமிக்கிறது. மாமன் மாரிச்சனை பொன்மானாக்கி சீதையின் முன் அனுப்ப ராவணன் எண்ணியபடி மைதிலி மானின் அழகில் மனதை பறிகொடுக்கிறாள். ராமன் மானை பிடிக்க அதன் பின் செல்கிறான். வெகு தூரம் மான் ராமனை அலைக்கழிக்க ராமன் பாணத்தால் மடிகிறது மாரிஷன். மடியும் போது ராமன் குரலில் சீதா லக்ஷ்மணா என்றளர சீதை பதறி லக்ஷ்மணனை விரட்டுகிறாள். லக்ஷ்மணன் சென்றதும் சந்நியாசி வேடத்தில் காத்திருந்த ராவணன் சீதையை தூக்கிச் செல்கிறான். திரும்பி வந்த ராம லக்ஷ்மணர்கள் சீதையை தேடி அலைந்ததில் ராவணனோடு போரிட்டு இறக்கைகள் வெட்டப்பட்டு பூமியில் கிடக்கும் ஜடாயுவை பார்க்கிறார்கள். ஜடாயு மூலம் செய்தி அறிந்து ஜடாயுக்கு இறுதிச் சடங்குகள் செய்த பின்னர் சபரியை சந்திக்கிறார்கள். அவள் பம்பா நதி அருகிலுள்ள சுக்ரீவனோடு நட்பு கொள்ளச் சொல்கிறாள். சபரிக்கு மோட்சம் கிடைக்கிறது. கிஷ்கிந்தா காண்டம். பம்பையில் நீராடிய ராம லக்ஷ்மணர்களுக்கு ஆஞ்சநேயர் மூலம் சுக்ரீவனின் நட்பு கிடைக்கிறது. சீதை வீசி எறிந்த நகை மூட்டையை காண்பிக்கிறான் சுக்ரீவன். ஒருவருக்கொருவர் உதவி செய்வதாக ராமனும் சுக்ரீவனும் அக்னி சாட்சியாக சத்தியம் செய்து கொள்கின்றனர். அதன்பின் வாலிவதம் நடக்கிறது. மழைக்காலம் முடிந்த பின் சுக்ரீவன் வானரப்படையை 4 திசைகளுக்கும் அனுப்புகிறான். தென் திசைக்கு அங்கதன் தலைமையில் ஜாம்பவான், அனுமான், நீலன், மைந்தன், பனசன் முதலானோர் செல்கின்றனர். ஹனுமானிடம் தன் கணையாழியை கொடுத்தனுப்புகிறார் ராமபிரான். சீதையை தேடி தென்கோடி சமுத்திரத்திற்கு வந்த அங்கதன் குழு சுக்ரீவன் வைத்த காலக்கெடு தப்பியதால் உயிரை விட தீர்மானித்து தர்பாசனத்தில் அமர்கின்றனர். மலைமேல் இருந்த சம்பாதி என்ற கழுகு இன்று நல்ல இரை என்று மகிழ்ந்தது. ஜடாயுவின் இறக்கையை ராவணன் வெட்டாமலிருந்ததால் அவரே சீதையை காப்பாற்றியிருப்பார். நாம் உயிர்விட நேர்ந்திருக்காது என்றது ஒரு வானரம்.
ஜடாயு சம்பாதியின் தம்பி. ஜடாயு என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் வானரர்களிடம் ஜடாயு மரணம் பற்றி கேட்டு துக்கித்தான் சம்பாதி. ராமநாமம் கேட்டதால் சம்பாதியின் எரிந்த இறக்கைகள் முளைத்தன. தன் தூர திருஷ்டி பார்வையால் சீதை இலங்கையில் இருப்பதை கண்டறிந்து சொன்ன சம்பாதி உயிர் துறக்கும் எண்ணத்தை கைவிட்டான் அங்கதன். ஜாம்பவான் சொல்ல அனுமான் இலங்கை செல்ல ஆயுதமாகிறார்.